Hi friends, welcome to Deepa Tea time. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சாலை மீன் குழம்பு செஞ்சிருக்கிறேங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கேரளா ஸ்டைல்ல ரொம்பவுமே சூப்பரா டெலிஷியஸா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாலை மீன் குழம்பு செய்யறதுக்காக நான் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துடலாம், அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துடலாம், கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டை ஒலிச்சு அதையும் நம்ம சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் இல்லைன்னா ஒரு 1.5 வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 200 கிராம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 4 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இல்லை நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாலை மீன் மட்டும் இல்லை, எந்த மீனுக்கு வேணாலும் இதே ப்ரிப்பரேஷனில் நம்ம செய்யலாம். இப்போ ஒரு பழுத்த தக்காளியில் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் சாஃப்ட் ஆயிடுச்சு. மூடி போட்டு வதக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே வதங்கிடும். இந்த சாலை மீன் குழம்பு ரொம்பவுமே நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் போட்டுடலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் மிளகாய்த்தூள் கூடவே சேர்த்துக்கலாம். இது கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன். நம்ம சேர்த்த மசாலா பவுடர்லாம் நல்லா சூடு பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம சூடு பண்ணிடலாம். ஒரு நல்ல அரோமா வரும், அதுக்காக தான். இனி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த குழம்புக்கு தேவையான புளி உப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். காரம் உப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் திரும்பவும் மூடி வச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சாலை மீனை போட்டுடலாம். ஒரு 1/2 kg சாலை மீன் இருக்கும், அது அவ்வளோத்தையும் நம்ம போட்டாச்சு. மீன் முங்குற அளவுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஸ்பூன் போட்டு கிண்டனோன்னா மீன் உடஞ்சி போயிடும். அதனால நல்லா சட்டியை நல்லா சுற்றி விடணும். இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஸ்டவ்வை நம்ம ரொம்ப அதிகமாக ஹீட்டு வச்சுருந்தோன்னா குழம்பெல்லாம் வற்றி போயிடும். இப்போ நம்மளுடைய சாலை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. இது உடனே நம்ம சாதத்தில் விட்டு சாப்பிடாம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டோன்னா இந்த காரம் எல்லாமே அந்த மீனில் இறங்கி இருக்கும்.
அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாலை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆட் ஆகும். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.